வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டே 5 சாரி 5th டெஸ்ட்ல டே 3ல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் 100, வாஷிங்டன் சுந்தர் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ், முகமது சிராஜ் கடைசி பால்ல விக்கெட் எடுத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராமா நடந்திருக்குங்க. எட்ஸ் ஒன்ஸ் அகெயின் டியர் கிரிக்கெட் கிவ் ஒன் மோர் சான்ஸ். கருண் நாயரா இருக்கட்டும், சாய் சுதர்சனா இருக்கட்டும், ஒரு 100 கிடைக்க முடியலையே, ஒரு 100 அடிக்க முடியலையே. எஸ் 6 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 50 தான் கருண் நாயர். சாய் சுதர்சன் எஸ் அஃப்கோர்ஸ் நம்பர் 3ல யார் ஆட போறான்னு ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்கு. சுமன் கில் ஒன் செகண்ட் கிரீன் பிச்சில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட். எஸ் அஃப்கோர்ஸ் அவர் 800 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதை நீங்க மறக்க வேணாம். இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு சல்யூட் அடிச்சே தான் ஆகணும். 3 பவுலர் மூச்சு விடாம போட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலயும் டங் அந்த அட்கின்சன் வேற லெவல்ல போட்டாங்க. ஓவர்டன் வந்து கம்பெனி கொடுத்தாரு. ஜெய்ஸ்வால் ஒரு 100 கொடுத்து இந்தியா வந்து ஸ்டெபிலிசிக்கு கொண்டு வந்தாரு. அப்புறம் ஆகாஷ் தீப்போட அந்த 50 ஒரு அந்த 63 ரன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு இப்போதான் தெரியும். அதுக்கப்புறம் ஜுரல் ஒரு 30 அடிச்சாரு, கருண் நாயர் ஒரு 30 அடிச்சாரு. வாசி பாய் லோயர் மிடில் ஆர்டர் என்னோட வச்சு ஆட முடியும் சொல்லி காமிச்சாரு. ஜடேஜா ஒரு 50+. நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவரை பற்றி நம்ம பேசுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. 374 இங்கிலாண்டால அடிக்க முடியுமா? டே 4ல மேட்ச் டிராவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழுசா 180 ஓவர் இருக்கு, 2 நாள் இருக்கு. அதனால டிராக்கான வேலை கிடையவே கிடையாது. ஒன்று இந்தியா ஜெயிக்கணும், இன்னொன்று இங்கிலாந்து ஜெயிக்கணும். யார் ஜெயிப்பா, என்னென்ன பண்ணணும்? இங்கிலாந்து 50க்கு 1 இருக்காங்களே, இங்கிருந்து 324 அவங்களால அடிக்க முடியுமா? அல்லது 8 விக்கெட் எடுத்தா போதும் இந்தியா ஜெயிச்சிடும், 8 விக்கெட் எடுக்க முடியுமா? ஏன்டா 8 விக்கெட்னு சொன்னீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ் அப்ரோஸ் வரமாட்டாருங்க. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென் டக்கட்டும் ஆர்லி பாப்பும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ரூட் இருக்காரு, ப்ரூக் இருக்காரு, ஜேக்கப் பெத்தல் இருக்காரு, ஸ்மித் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்கு. பட் டே 4ல கமெண்ட்ரியா இருக்கட்டும், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்றாங்க, டே 4ல பேட்டிங் இன்னும் நல்லா வரும், இன்னும் ஈஸியாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது? இந்தியன் பவுலர்ஸால கம்பேக் கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சு சீரியஸாக டிராப் பண்ண முடியுமா? முகமது சிராஜ் டயர்டா இருக்காரா? பிரதீப் கிருஷ்ணா நல்ல லென்த்ல போடுறாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா கேமுக்குள்ள வருவாங்களா? ஸ்பின்னுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராமாக்கள் கேள்விக்குறிகள்லாம் டே 4ல காத்திருக்கு. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்தியா என்ன பண்ணணும். அஃப்கோர்ஸ் 2 கொடுக்க விடாம அவங்கள வந்து கண்டெயின் பண்ணணும். ஃபோர்ஸ் அடிக்க விடக்கூடாது, சிங்கிள்ஸ் விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். எஸ் அவங்க ஒரு செஷன் ஃபுல்லாக கூட ஆட்டும், விக்கெட் விடாமல் ஆட்டும். ஆனால் அந்த செஷனில் ஒரு 50 ரன்னோ 60 ரன்னோ அடிச்சிருக்கணும், முடிஞ்ச ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம். அப்போ அவங்களுக்கே ஒரு கடுப்பாகும். அந்த கடுப்பை ஏற்படுத்தி தான் இந்தியா ஜெயிக்க முடியும். இங்கிலாந்து என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் அவங்க பொறுமையாக ஆடினா மட்டும் போதும். டேய் மச்சான், நமக்கு 180 ஓவர் இருக்குடா, நமக்கு இந்த பேஸ்பால் கீஸ்பால் எந்த பாலும் வேணாண்டா, ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் வேணா நம்மளால ஜெயிக்க முடியும்னா நம்மகிட்ட 8 விக்கெட் இருக்கிறான்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம். ஜோ ரூட் பிக் மேட்ச் பிளேயர், அவரால் பண்ணி கொடுக்க முடியுமா? அதாவது இங்கிலாண்டில் ஒரு டாப் கிளாஸ் கிரிக்கெட்னா இப்போதைக்கு இருக்கிறதுல ஜோ ரூட் தான். அவர் நம்பி தான் இந்த சர்க்கிள் இருக்கு. பொறுத்துன்னு தான் பார்ப்போம், அதை பண்ணி கொடுப்பாரா ஜோ ரூட்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இங்கிலாந்துக்கும் பாசிபிள் இருக்கு, இந்தியாவுக்கும் பாசிபிள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இருக்கிற பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.